Good morning, guys. Good morning. Guys, good morning. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா என்னுடைய லைஃப் ரொட்டீனை தான் பார்க்க போகிறீங்க. நான் வேக்கப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் ரூஃப் டவரில் போயிட்டு குளிக்க போகிறேன். இதான் என்னுடைய அப்பார்ட்மெண்ட். எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? ஸோ இங்கே நீங்கள் மலேசியாவில் இந்த இடத்துல ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் பண்ண தேவையில்ல. அதோட உங்களுக்கு நான் ஒரு ஐஃபோன் கிஃப்ட்டும் கொடுக்க போகிறேன் என்னுடைய ஃபாலோவர்ஸ்க்கு. யார் எனக்கு அதிகமாக ஃபாலோ பண்ணுறீங்க, அதிகமாக கமெண்ட் பண்ணுறீங்களோ, அதிகமாக லைக் பண்ணுறீங்களோ, ஸோ யார் எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களேருந்து ஒரு ஆளை நான் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஒரு ஐஃபோன் கொடுக்க போகிறேன். அடுத்து இங்கே என் கூட காஃபியும் குடிக்க போகிறாங்க. அண்ட் அவங்களுக்கான டிக்கெட்ஸ், அவங்க 10 days இங்கே இருக்கிறதுக்கான செலவு எல்லாத்தையும் நான் பார்க்க போகிறேன். அண்டு இப்போ நம்ம ரூஃப் டவர் போக போகிறோம். ஸோ அந்த காஃபியை முடிச்சுட்டு நான் ரூஃப் டவர் போக போகிறேன். ஸோ வாங்க என்னுடைய வீட்டோட வியூவை பார்க்கலாம். என்னுடைய அப்பார்ட்மெண்ட்டோட வியூவை பாருங்கள். சரி, okay guys, let's go to roof tower. அப்பார்ட்மெண்ட்டோடைய அவுட் சைடு தான் பார்த்துட்ருக்கீங்க. கீழே கிரவுண்டில் ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அதை யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஈவினிங் அண்ட் நைட்டு தான் நான் யூஸ் பண்ணுவேன். மார்னிங் ஆஃப்டர்நூன் டைம் கம்பல்சரி ரூஃப் டாப் தான். ஏன் ரூஃப் டாப் யூஸ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் மலேசியா வியூ பண்ணிக்கிட்டு கேஎல்சிசியை டேரெக்டாக பார்த்துக்கிட்டு அங்கே ஸ்விம் பண்ணி சில் பண்ணுறது சச் அ ஒண்டர்ஃபுல் ஃபீலிங். ஒரு டிஃப்ரெண்ட்டான அனுபவம். அதை பார்க்கும்போது, அந்த வியூவை பார்க்கும்போது கம்பல்சரி உங்களுக்கும் அங்கே சில் பண்ணணும், அந்த வியூவை பார்க்கணும், அங்கே ஸ்விம் பண்ணணும்னு உங்களுக்கு ஆசையாக இருக்கும். ஐ ஹோப் ஸோ. அதுக்கு நீங்கள் கவலைப்பட வேணாம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஸோ என்னுடைய ஃபாலோவர்ஸ் ஒரு ஆளுக்கு ஐஃபோன் கிஃப்ட் பண்ணுறேன். அண்ட் 10 days டிக்கெட்ஸ் அண்டு மலேசியாவில் தங்கக்கூடிய அரேஞ்ச்மெண்ட்ஸ் அண்ட் ஹோட்டல்ஸ், ஃபுட்ஸ் எல்லாத்தையும் நான் பண்ண போகிறேன். நீங்கள் பண்ண போகிற கமெண்ட்லேருந்து ஒரு லக்கி வின்னரை நான் தேர்ந்தெடுத்து அந்த செலவை செய்ய போகிறேன். ஆல்மோஸ்ட் ரூஃப் டாப் வந்துட்டோம் பிரதர். இதுதான் அந்த ரூஃப் டாப் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ செக்யூரிட்டி கார்டு இருப்பார், அங்கே ஆக்சஸ் கார்டு கொடுக்கணும். ஆக்சஸ் கார்டை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து உள்ளே அலோவ் பண்ணுவாங்க, அப்பார்ட்மெண்ட் ஆக்சஸ் கார்டு. ஸோ என்னுடைய லக்கி வின்னரை நான் இங்கே அவங்களுக்கு ஆக்சஸ் கார்டு கொடுத்து இங்கே அவங்கள ஸ்விம் பண்ண வைக்க போகிறேன். ஸோ வியூவை பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட ஒரு வியூவை பார்த்துட்டு யார் தான் இங்கே குளிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. அதை தான் சொன்னேன். சச் அ ஒண்டர்ஃபுல் வியூ. இங்கே மோஸ்ட் ஆஃப் என்னுடைய அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ், செட்டில்டு ஃபாரினர்ஸ், மலேசியா செட்டில்டு ஃபாரினர்ஸ். இப்போ அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இந்த வியூவை பார்த்துட்டு சில் பண்ணுவேன். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு 45 minutes இங்கே வந்து கார்டியோ பண்ணுவேன். ஸ்விம்மிங் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கார்டியோ ஃபார் ஃபேட் லாஸ். அது மாதிரி 45 minutes போகிறதே தெரியாது. 45 minutes உங்களுக்கு மூவ் ஆகிறதே தெரியாது. அதுக்கப்புறம் எனக்கு போகணுமான்னு தோணும். அந்தளவுக்கு அந்த இடம் இருக்கும். தமிழ்நாட்டுடைய மானத்தை நான் தான் காப்பாற்றுவேன். தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன். ஓ, சரியான ஜில் பார்த்தா, சரியான ஜில். இப்போ நான் இங்கே வந்து குளிக்கிறேன். எல்லோரும் நம்மளை தான் பார்க்குறாங்க. பிகாஸ் ஆஃப் பாடி ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ணுங்கள். அதுக்கு தான் சொல்கிறேன், ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ணுங்கள். அது ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும் அண்ட் உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவல் அதிகப்படுத்தும். வீக்லி 2 days வந்து நீங்கள் லைட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம், சீட் மீல் எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் 5 days உங்களுடைய கார்ப்ஸ், வைட்டமின்ஸ், மினரல்ஸ், ப்ரோட்டீன்ஸ் இதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு க்ளீன் அண்ட் கிளியர் பாடி கிடைக்கும். அந்த பாடியை மெயின்டைன் பண்ண முடியும். ப்ராப்பர் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ப்ராப்பர் கார்டியோ பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயசானாலும் அந்த யங்கேஜை மெயின்டைன் பண்ணும். இப்போ நான்லாம் வயசானேன்னா யங்காக தான் இருப்பேன்னு நான் நம்புகிறேன். பிகாஸ் ஆஃப் ஃபிட்னஸ். ஸோ ஃபிட்னஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஜ் தெரியாது.
அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதோட நீங்கள் ஹெல்த்தியாகவும் இருக்கலாம். தவளைக்கா நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். தவளை இப்படி தான் அடிக்கும். வேறு லெவலான ஃபீலிங் இருக்கும் பாரு. நான் டெய்லியும் நான் இங்கே ஸ்விம் பண்ணுறதுனால வந்து அதோடைய அருமை எனக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ இங்கே ஒரு நாள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறவங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங் இங்கே திரும்பி திரும்பி வரணும்னு நினைப்பாங்க. ஸோ 45 மினிட்ஸ் எவ்ரிடே என்னுடைய கார்டியோ இங்கே. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 10 மினிட்ஸ்லேயே முடிச்சிடுறேன். பிகாஸ் வீடியோ எடுக்கிறதுனால 10 மினிட்ஸ்லேயே முடிச்சிடுறேன். அது இல்லாமல் ஒர்க் இருக்குது, மணி இருந்தால் தான் எதுவும் பண்ண முடியும். எனக்கு செலவு பண்ண முடியும், என்னுடைய ஃபாலோவர்ஸுக்கு செலவு பண்ண முடியும். யாருக்காவது நம்ம செலவு பண்ணுற மாதிரி இருந்தாலும் நம்மளுக்கு மணி இருக்கணும். ஸோ பிஸ்னஸ் இஸ் ஃபர்ஸ்ட். எனக்கு ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது, பிஸ்னஸ் ஒர்க்ஸ் இருக்குது. ஸோ நான் போகணும், என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணணும். மணி இஸ் எவ்ரி திங் பிரதர். மணி இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து லைஃப் என்ஜாய் பண்ண முடியும். ஸோ ஒரு ரிச் லைஃப் வாழ முடியும். மணி இல்லைன்னு கவலைப்படாதீங்க, உங்களுடைய இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருங்க. ஒரு நாள் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும், இறைவன் கண்டிப்பாக கொடுப்பான். ஓடிக்கிட்டே இருங்க. ஓடி தோற்றிங்கன்னா கூட பிரச்சனை இல்லை, பட் தோற்க மாட்டீங்க. உங்களுடைய உழைப்பு வீணாக போகாது. கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க. இப்போ நான் என்னென்னலாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறனோ அதெல்லாம் நீங்களும் பண்ணுவீங்க. எல்லாமே மணி தான் பிரதர், மணி தான். பணக்காரன் தான் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுன்றதுலாம் கிடையாது. ஆனால் நான் ஏன் ஒருத்தருக்கு வந்து இந்த 3 மந்த்ஸுக்கு ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து பண்ணணும் அப்படின்னா, செலவு பண்ணணும் அப்படின்னா நானும் கஷ்டப்பட்டு தான் வந்தேன். எனக்கும் அந்த லைஃபுடைய அனுபவங்கள் தெரியும், அந்த கஷ்டங்கள் தெரியும். அதனால வந்து யாருக்காவது ஒரு ஆளுக்கு நம்ம வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம கொடுக்கலாமே அப்படின்றதுக்காக நான் ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து நான் பண்ண போகிறேன். ஆல்மோஸ்ட் நம்ம முடிச்சாச்சு பிரதர், ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. வியூவையும் பார்த்து முடிச்சிட்டேன். ஸோ வீடியோவை நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து க்ளோஸ் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். லைஃப் அப்படியே போகுது பார்த்தா, லைஃப் அப்படியே போகுது. நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆள் வந்து பார்த்திங்கன்னா எளியாக இருக்கலாம், பணக்காரராக இருக்கலாம், லக்கீட்ராக தானே. சின்னவராக இருக்கலாம், பெரியவராக இருக்கலாம், கேர்ளாக இருக்கலாம், பாயாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். அந்த லக்கி வினர் யாருன்றது நீங்கள் பார்க்க போகிறீங்க கூடிய சீக்கிரம். தவளைக்கா நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே கைஸ், இது என்னுடைய ஃபைனல் ரவுண்ட். அதை முடிச்சுட்டு யூஸ்வலாக நம்ம பண்ணுறது தான் ஒரு 2 போசிங் அடிச்சுட்டு இங்கே இருந்து கிளம்ப போகிறோம். ஆக்சுவலி நான் டைசனுடைய ஃபேன், ப்ரொஃபஷனல் பாக்ஸர் ஆல்சோ. ஓகே, வழக்கம் போல் நம்ம போசிங் அடிச்சிட வேண்டியதான். ஏய், என் ஆம்ஸை பார், என் தொடையை பார், ரோனி கோல்மேன், அர்னால்ட். ஓகே கைஸ், நம்ம குளிச்சு முடிச்சாச்சு. ஓகே, இப்போ நான் மேலே இருந்து உங்களுக்கு வியூ காட்டுறேன். பார்த்தீங்களா எவ்வளோ ஹைட்டில் நான் இருக்குன்ட்டு. ஓகே, குளிச்சு முடிச்சோன்னே நான் வந்து என்னுடைய ரூமில் இருந்து இந்த வியூவை பார்ப்பேன். அப்போ எனக்கு ஒன்று ஞாபகம் வரும், அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன். இந்த மெட்ரோ மாதிரி தான் பிரதர், எவ்ரி 30 செகண்ட் டு 60 செகண்டுக்குள்ளே ஒரு ட்ரெயின் கிராஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த மெட்ரோ மாதிரி தான் நம்ம லைஃப், நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆனால் கண்டிப்பாக அது டெஸ்டினேஷனை போய் சேரும். அதை பார்க்கும்போது நீங்களும் கண்டிப்பாக ஓடிக்கிட்டே இருங்க, உங்கள் டெஸ்டினேஷன் உங்களுக்கு வரும்.
உங்களுக்கு ஒரு நாள் ரைட் டைம் வரும். அப்போ நீங்கள் போயிட்டு அந்த டெஸ்டினேஷன் அடைவீங்க. ஓகே காய்ஸ், மேலும் ஒரு நல்ல வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் மட்டும்தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே காய்ஸ், எல்லோரும் வந்து போது பாருங்கள் மெட்ரோ, மலேசியா கோலாலம்பூருடைய மெட்ரோ. ஓகே கைஸ், எல்லாம் நம்ம வீடியோ முடிச்சாச்சு. எல்லோரும் நல்ல ஹெல்த்தோடு இருங்க. நீங்கள் நல்ல ஹெல்த்தோடு இருக்கணும்னு நான் காட்டு ப்ரே பண்ணிக்கிறேன். நான் நல்ல ஹெல்த்தோடு இருக்கணும் காட்டு ப்ரே பண்ணிக்கோங்க. டேக் கேர் கைஸ்.